மயனைஸை தடவுறோம் இல்லையா, அங்க பிரச்சனை துவங்கும். கோவிட் ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடத்தை நமக்கு கத்துக் கொடுத்திருக்கு. என்ன அப்படின்னா, நவீன மருத்துவமோ ஆயுர்வேதமோ சித்த மருத்துவமோ அத்தனை மருத்துவம் எடுத்துக்கொள்ளலாம். கூட ஆவாரை கஷாயத்தை ஒரு ஃபங்க்ஷனல் டீயா, நார்மல் டீக்கு பதிலாக ஆவாரை டீ எடுத்துக்கொள்வோம். நேற்றைக்கு ஒரு ரொம்ப நாளா முன்னாடி படித்த புத்தகம் மீண்டும் ஒரு நல்ல வடிவமைப்போடு வெளியாகி இருக்கிறது. அறியப்படாத தமிழகம் அப்படின்னு ஒரு புத்தகம், தோ பரமசிவம் ஐயா எழுதின புத்தகம். இந்த புத்தகம் இவர் தோ பரமசிவம் சார் எனக்கு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாளையங்கோட்டையில் எனக்கு மிக பரிச்சயமான ஒரு பேராசிரியர். அவங்க ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி தவறிட்டாங்க. அவங்க எழுதின புத்தகத்தை ஒரு கிளாசிக் நூல் வரிசையில் மீண்டும் ஏற்கனவே வந்த பதிப்பு அந்த புத்தகம் வந்திருந்தது. எதேச்சியா நேற்று இரவு என்னுடைய படுக்கை அறையில் பக்கத்தில் எப்போவுமே ஒரு 8-10 புத்தகங்கள் வைத்திருக்கக்கூடிய வழக்கத்தை பல ஆண்டுகளாக பின்பற்றி இருக்கிறேன். சும்மா ஒரு 10 பக்கங்கள் 20 பக்கங்கள், அது புனைவு கதையா இருக்கலாம், கவிதையா இருக்கலாம், கட்டுரையா இருக்கலாம், சமூக நோக்குள்ள ஒரு சிந்தனை உள்ள ஒரு கட்டுரை, எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அதில் ஒரு 10 பக்கங்களை படித்து விட்டு படுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஒரு வழக்கமாக வைத்திருந்தோம்னா அது ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய தன்முனைப்பு மாதிரி வேற எதுவும் வராது. அப்படி வாசித்த ஒரு புத்தகம் நேற்று தற்செயலா பார்த்த புத்தகம் இந்த அறியப்படாத தமிழகம். நமக்கு எல்லாம் தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்கள் தெரியும், பல்வேறு நிகழ்வுகள் தெரியும், இன்றைக்கு பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த தமிழகம் 2000 வருஷமா எத்தனை விஷயங்களை கடந்து இன்னைக்கு இருக்கிற நம்முடைய உணவு பழக்கமா இருக்கட்டும், திருவிழாக்களா இருக்கட்டும், பண்பாட்டு விழுமியங்களா இருக்கட்டும், இவையெல்லாம் அந்த 2000 வருஷத்துல எங்கெங்க இருந்தெல்லாம் எது கோர்த்திருக்குங்கிறத ஒரு குட்டியா 100 பக்கங்கள்ல மிக அழகாக எழுதப்பட்ட ஒரு நூல் அறியப்படாத தமிழகம். ஒரு கோயிலா இருக்கட்டும், பூஜையா இருக்கட்டும், சிறுதெய்வ வழிபாடா இருக்கட்டும், சாதிய அமைப்புகள் எப்படியெல்லாம் இருந்தன என்பதா இருக்கட்டும், ஒரு கட்டட வீடு கட்டடம் நிலம் எப்படி இருக்கட்டும், இது எல்லாத்த பத்தி மிக எளிய தமிழ்ல எழுதப்பட்ட புத்தகம் அறியப்படாத தமிழகம். அதை வாசித்துக் கொண்டிருக்கும் போது அந்த ஒரு வழக்கமா எனக்கு பிடித்த தமிழரினுடைய உணவை பற்றி, அன்றைக்கு இருந்த உணவு எப்படி இருந்தது, ஒரு ஊர்ல என்ன மாதிரி உணவு சாப்பிட்டாங்க, வாசிக்க வாசிக்க ஒரு விஷயம் பிரமிப்பா இருந்துச்சு. அவர் நாட்டார் வழக்காற்றியலாக, அதாவது ஃபோக்லோரா எந்த மாதிரி பழக்கங்கள் இருந்துச்சு, நெல்லை பகுதியில் என்ன உணவு சாப்பிட்டாங்க, மலை பகுதியில் என்ன சாப்பிட்டாங்க, இல்ல வேற வேற மாவட்டங்கள்ல வேற வேற இனக்குழுக்கள் எப்படியெல்லாம் உணவை கையாண்டன என்று படித்து கொண்டே வந்தேன். அந்த படிச்சுட்டே வரும்போது ஒரு விஷயம் என்ன பட்டது அப்படின்னா, எந்த ஒரு உணவாக இருக்கட்டும், பழைய உணவுகள் எதுவுமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு மருத்துவ குணத்தை கொண்டு வச்சிருந்தது தான் அதனுடைய மாபெரும் சிறப்பு. ஆங்கிலத்தில் புதிதாக ஒரு சொல்லை கொண்டு வந்திருக்காங்க. அந்த சொல்லுக்கு பேர் ஃபங்க்ஷனல் ஃபுட். ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படின்னா, உணவு அப்படிங்கிறது வெறுமனே நம்முடைய பசிக்காகவும் ருசிக்காகவும் மட்டும் இல்ல, அதை தாண்டி ஏதாவது ஒரு வகையில உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய, இல்லைன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய நோயை விரட்டக்கூடிய, இல்ல மரபு ரீதியா ஒரு நோய் வர இருக்குது, அதை விரட்டுவதற்கான நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய உணவுகளை ஆங்கிலத்தில் ஃபங்க்ஷனல் ஃபுட், இல்லைன்னா நியூட்ராசூட்டிக்கல் அப்படின்னு அதனுடைய கூறுகளை மட்டும் கொடுத்தால் நியூட்ராசூட்டிகள்ங்கிற சொல்லை பயன்படுத்தியிருக்காங்க. அவர்களுக்கு இது புதுசு. ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் உணவு அப்படின்னு எடுத்தாலே அது ஏதாவது ஒரு வகையில் உடல் நலத்துக்கு நலமாக இருந்தால் மட்டும்தான் அது உணவாக இருக்க முடியுங்கிறதா தமிழ் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த புரிதல் அப்படிங்கிறது இதனுடைய பழைய பாரம்பரிய உணவுகளை எல்லாம் படிக்கும் போது தெரிந்தது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்கே உட்கார்ந்துருக்க எல்லாரையும் பார்க்கிற என் கண்ணில் பட்ட வரைக்கும் ஒரே ஒரு அம்மா, இன்னும் 2 பேர் மட்டும்தான் முகவுரை போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு வருடத்திற்கு முன்னாடி இது சாத்தியமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஆனால் கடந்த ஒரு 4-5 நாட்களாக பத்திரிகையில, பேப்பர்ல, தொலைக்காட்சியில லேசா ஓரத்தில் ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு. புதிதா கோவிட் திரும்ப வந்துகிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் பரவுமா பரவாதான் தெரியல, ஒன்றும் பெருசா அச்சம் இல்லைங்கிற பேச்சு வந்து கொண்டு இருக்கிறது. நம்ம மனசுக்குள்ள லேசா ஒரு அச்சம் இருக்கு, எங்க திரும்ப பழையபடி ஆரம்பிச்சிருமா அப்படிங்கிற ஓரத்தில் ஒரு அச்சம் இருக்கிறது. ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி இன்ஃப்ளூயன்ஸாங்கிற சாதாரண ஒரு வைரஸ் ஜுரம் கொஞ்சம் உருமாறி இந்தியா முழுக்க அதிகரித்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியும் நம்ம எல்லாம் படிச்சுட்டு இருப்போம். இதை பார்த்த உடனே ஓரத்தில் ஒரு சின்ன அச்சம், பழையபடி வருதா, திரும்ப முகவுரை மாட்டணுமா, திரும்ப கையை கழுவிட்டே போகணுமா, திரும்ப சமூக இடைவெளிகள் வேணுமா,
கல்யாணம் வச்சிருக்கோமே, புதிய தொழில் ஆரம்பிக்கிறோமே, என்ன நடக்க போகுதுங்கிற அச்சம் வந்து கொண்டே இருக்கிறது. நண்பர்களே, ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும். இந்த ஜூனோட்டிக் வைரஸ்களால் வரக்கூடிய, அதாவது விலங்கின் வழியாக வரக்கூடிய வைரஸ், அதற்கும் இதுக்கு முன்னாடி நம்ம வைரஸ் ஜுரங்களா கேள்விப்பட்ட அம்மையா இருக்கட்டும், போலியோவா இருக்கட்டும், அதுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு. எங்கேயாவது நம்ம போலியோவை வந்து அதனுடைய வேரியண்ட் 1, 2ன்னு கேள்விப்பட்டோமா? அப்படிலாம் கிடையாது. அம்மை வந்து முதல் வேரியண்ட், 2வது வேரியண்ட், 3வது வேரியண்ட் கேள்விப்பட்டோமா? கிடையாது. ஆனால் கோவிட்ல முதல்ல வந்து ஒரு வெரைட்டி வந்துச்சு, அப்புறம் டெல்டான்னாங்க, அப்புறம் ஒமிக்ரான்னாங்க, இப்போ ஒமிக்ரானுக்கு அடுத்த வெரைட்டிங்கிறாங்க. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும், போலியோவை நம்ம கிட்டத்தட்ட உலகத்தை விட்டு விரட்டிட்டோம். இன்னும் ஓரிரு மாதங்களிலோ இல்லை இந்த வருட இறுதியிலேயோ உலகம் அறிவிக்க இருக்கிறது, போலியோ இல்லாத உலகம் படைத்து விட்டோம் என்று சொல்ல போகிறார்கள். அதுக்கப்புறம் போலியோ வராது. அது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக உலக சுகாதார நிறுவனம் அறிவிக்க போறாங்க. 1980ல் அந்த பெரியம்மை அப்படிங்கிற ஸ்மால் பாக்ஸை முழுசா ஒழிச்சிட்டோம். இப்ப பெரியம்மை யாருக்கும் வர்றதில்லை, இனிமேல் வராது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த கோவிடை நம்மால ஒட்டுமொத்தமா உலகத்தை விட்டு விரட்ட முடியாது. நல்லா புரிந்து கொள்ளணும். இனிமேல் கோவிட் இல்லாத உலகம் என்று ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அம்மை மாதிரி இல்லைன்னா போலியோ மாதிரி அது வேரியண்ட், ஒரே வேரியண்ட் கிடையாது. இன்றைக்கு நம்மகிட்ட இருந்து போயிடுச்சு அப்படின்னா அது நமக்கு லீவ் விட்டுருக்குன்னு அர்த்தம். அது வேற எங்கேயோ இருக்கு. அது முழு ஆண்டு லீவா அரையாண்டு லீவான்னு கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும். அதே மாதிரி மனிதனை விட்டு அது வெளியே போயிடுச்சுன்னா வேற ஏதாவது ஒரு உயிரினங்களுக்குள்ள போய் ஒளிந்திருக்கும். ஒரு நாய்க்குட்டிக்குள்ள இருக்கலாம், ஒரு பூனைக்குட்டியில இருக்கலாம், மேலே பறக்கக்கூடிய ஒரு பறவையில் இருக்கலாம், வௌவாலில் இருக்கலாம், எங்கே வேணாலும் போய் இருக்கலாம். அதற்கான ஒரு இடத்தில் போய் ஒளிந்திருக்கும். மீண்டும் எப்பொழுது அது மனிதனுடைய நுரையீரலுக்குள்ள போய் தான் வாழணும்னு அதற்கு ஒரு தேவை வருகிறதோ அப்போ அது மீண்டும் வேரியண்டா உள்ள வரதான் செய்யும். இல்லை என்றால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு இன்னைக்கு ஒரு ஹர்ட் இம்யூனிட்டி வந்திருக்கு. கோவிட் வைரஸுக்கு எதிரான ஒரு திரள் நோய் காப்பு, ஒரு கூட்டு நோய் காப்பு நமக்கு வந்துருச்சு. நிறைய பேர் தொற்று பெற்று அதுக்கான எதிர் ஆன்டிபாடி வந்தாச்சு. சில இன்னொரு வகையில் தடுப்பூசி போட்டு அதுக்கு ஆன்டிபாடிஸ் உள்ள வந்தாச்சு. அதனால கண்டிப்பா இப்போதைக்கு அது வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் நம்மில் பெருவாரியாக 99% பேருக்கு நமக்கு இருக்கு. அதனால அது பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் அந்த திறன் என்றைக்கு குறைகிறதோ, இல்லை என்றால் அந்த வைரஸ் அந்த திறனை முறியடிக்கக்கூடிய தன்மை என்னைக்கு வருதோ அன்னைக்கு மீண்டும் அது வரக்கூடிய தன்மை இருக்கிறது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை பேரிடர்கள் சொல்றோம் இல்லையா, பேண்டமிக் அப்படின்னு. இனிமேல் பேரிடர்கள் என்பது எப்படி, இனிமேல் இயல்பு காலம் என்பது பேரிடர்களுக்கு நடுவில் அப்படின்ட்டாங்க. பேரிடர்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கும், அதுக்கு நடுவில் கொஞ்ச நாள் நல்லா இருக்கலாம், முகமுடி போடாமல் இருக்கலாம், கையை கழுவாமல் இருக்கலாம், இப்படி கூட்டமாக உட்காந்துக்கலாம். திடீர்னு திரும்ப திரும்ப வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கத்தான் செய்கிறது என்று உலக சுகாதார நிறுவனம் மறுபடியும் சொல்லியிருக்காங்க. we cannot able to predict, இனிமேல் வருமா வராதான்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அது வராமல் காத்துக்கொள்ளதும், வந்தால் அதை எதிர்க்கக்கூடிய மருத்துவமோ எதிர்ப்பாற்றலையோ நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ப்ரிப்பேர்ட்னஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த ப்ரிப்பேர்ட்னஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மை நாம இந்த மாதிரி நோய்கள்ல இருந்து எதிர்கொள்ள முடியும் என்று அறிவித்து விட்டாங்க. அப்படி எவ்வளவு வைரஸ் வரலாம், கோவிட் அடுத்த வெரைட்டி வரலாமா, இல்லை இன்னும் 2 வெரைட்டி வருமா அப்படின்னு கேட்டால் ஒரு எண்ணிக்கை எழுதியிருக்காங்க. எவ்வளோ வரும் நீங்களாம் யோசிக்கிறீங்க? இனிமேல் எத்தனை வெரைட்டி கோவிட் மாதிரி வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 2 இல்லைங்க, 6,30,000 வைரஸ் அது மாதிரி ரெடியாக இருக்கான் வர்றது. அவ்வளவு வைரஸ்கள் தாக்குவதற்கான சாத்தியம் இந்த பூமியில இருக்கு. அது எப்படிங்க அவ்வளோ வைரஸ் இருக்குன்னா, ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த பூமி அடிப்படையில் வைரோஸ்பியர். நமக்கெல்லாம் முன்னாடி கூட்டமாக புத்தக கண்காட்சி நடத்திட்டு இருந்தது வைரஸ் தான். நாம ஒரு 2-3 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வந்திருக்கோம். நம்ம நினைத்து கொண்டிருந்தோம் இவ்வளவு நாளாக மனிதன் தான் ஒரு பேராற்றல் உடையவன், நமக்கு தான் பெரிய பகுத்தறிவு இருக்கு, நாம தான் பீரங்கி தயாரிக்கிறோம், நாம தான் எங்கேயாவது போய் குண்டு போடுறோம், நாம தான் அடுத்தவனை அடிக்கிறோம் நினைத்து கொண்டிருந்தோம். அப்படிலாம் கிடையாது. நம்ம ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய எல்லா உயிரினங்களையும் வச்சு பார்த்தோம்னா நாம் தவறுதலாக, இன்னும் சொல்ல போனா மிதப்புல நாம பெரிய மனிதர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் பிற உயிரினங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா நம்ம ரொம்ப சிறு தூசு. இந்த வைரஸினுடைய அளவு என்ன, இந்த கோவிட் வைரஸினுடைய சைஸ் என்ன, ஒட்டுமொத்த உலகினுடைய ஒரு 25 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்கன்னு நேரடியாக கணக்கு சொல்றாங்க.
அதை தாண்டி எத்தனையோ கோடிக்கணக்கில் இறந்து போயிருக்கலாம். அவ்வளோ பேரை மரணிக்க வைத்த மொத்த வைரஸ்களினுடைய எண்ணிக்கை ஒரு கைப்பிடிக்கு அளவு கூட இருக்காது. அவ்வளோதான் அளவு. அது ஒட்டுமொத்த மக்களை காலி பண்ணிருச்சு. ஆனால் நாம் ஒரு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கோவிட் கற்றுக் கொடுத்த பாடத்தை புரியாமல் போய்கொண்டிருக்கிறோம். கோவிட் ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாக என்ன நினைத்து கொண்டிருந்தார்கள் என்றால், உடல் நலம், என்னுடைய உடம்பு நலம்னா என்ன அப்படின்னு கேட்டால், என்னுடைய நுரையீரல் நல்லா சுவாசிக்கணும், என்னுடைய இதயம் சரியாக துடிக்கணும், என்னுடைய சிறுநீரம் கழிவுகள்லாம் சரியாக இருந்தால் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினச்சாங்க. ஃபிசிக்கல் ஹெல்த் தான் உடலுக்கு உடல் நலத்தினுடைய அழகாக பார்க்கப்பட்டுச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, இல்லை நீ 6 பேக் வச்சிருக்கலாம், உடம்பு நல்லா இருக்கலாம், உன்னுடைய இதயம் நல்லா இருக்கலாம், எது நல்லா இருந்தாலும் உன் மனம் நலமாக இல்லை என்றால், உன்னுடைய உள்ளம் நலமாக இல்லை என்றால் நீ உடல் நலமாக இல்லை. மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படின்னு 1970களில் தான் உலக சுகாதார நிறுவனம் ஆலம் ஆட்டா ரெசல்யூஷன்ல தான் பிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் ரெண்டும் முக்கியம் என்று சொல்லிச்சு. ஆனால் நம் தமிழ் சமூகம் ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடியே மறுப்பது நோய் மருந்தனச்சாலும் மறுப்பது இனி நோய் வாராதிருப்ப மறுப்பது சாவை மருந்தனலாமேன்னு திருமந்திரத்தில் பாடிடுச்சு. இதே பிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த்ங்கிற விஷயத்தை உடல் நோய் உள நோய் என்று மிக தெளிவா நம் தமிழ் சமூகம் 1500 வருஷத்துக்கு முன்னாடி பாடி இருக்கு. 1970களில் தான் மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க. ஆனால் அதை தாண்டி இந்த கோவிட் நாளில், கோவிட் காலத்துக்கு அப்புறம், கோவிட் வந்து போனதுக்கு அப்புறம் இப்போ அதனுடைய உடல் நலம் குறித்த புரிதல் இன்னொரு கட்டத்தை எட்டி இருக்கிறது. அது என்னன்னா, என் உடம்பு நல்லா இருந்து என்னுடைய பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கு, என்னுடைய இதயம் நலமா இருக்கு, நுரையீரல் நலமா இருந்தா மட்டும் பத்தாது. என்னுடைய உள்ளம் நலமா இருக்கு, என்னுடைய மனம் அழுத்தம் இல்லாமல் விகாரம் இல்லாமல் நலமா இருக்கு, அது மட்டும் பத்தாது. நான் இங்க நின்று கொண்டிருக்கக்கூடிய மேடைக்கு கீழே மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய மண்புழு நலமாக இருக்க வேண்டும். இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்கள்ல அதனுடைய பூக்கள் நலமாக இருக்கணும், அந்த பூக்கள்ல சுரக்கக்கூடிய தேன் நலமாக இருக்கணும், அந்த தேனை அருந்த வரக்கூடிய தேன்சிட்டோ பறவைகளோ அவை நலமாக இருக்கணும். இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் நலமாக இருக்கணும், கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய இன்னும் எண்ணப்படாத எத்தனையோ உயிரினங்கள் இவையெல்லாம் நலமா இருக்கணும். இவையெல்லாம் நலமா இருந்தால் மட்டும்தான் நண்பர்களே நீங்களும் நானும் இனிமேல் நலமாக இருக்க முடியும் என்பதை ஒன் ஹெல்த் என்று சொல்லிவிட்டார்கள். ஒன் ஹெல்த் அப்படிங்கிற ஒற்றை நலம் அப்படின்னு இனி என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ பீரங்கி பண்ணு, இல்லைன்னா பனியன் சட்டி பண்ணிக்கோ, இல்லைன்னா என்ன வேணாலும் செய். ஆனால் எதை செய்யும் போதும் இந்த மண்புழு நலம் இல்லாமல் போயிடக்கூடாது, இந்த மேலே இருக்கக்கூடிய பறவை நலம் இல்லாமல் போய்விடக்கூடாது. எல்லா உயிர்களும் நலமாக இருந்தால் மட்டும்தான் நாம் நலமாக இருக்க முடியும். இந்த ஒற்றை புரிதலில் தான் ஒற்றை நலம், ஒன் ஹெல்த் என்கிற புரிதல் வந்திருக்கு. நாம் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும், நம் வளர்ச்சி குறித்து, நம் படிப்பு குறித்து, நம் வாழ்வியலின் உயரம் குறித்து எதை நோக்கி நகரும் போதும் ஒட்டுமொத்த உலகமும் நலமாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை நம்மை விட்டு போகக்கூடாது என்பதுதான் அந்த ஒன் ஹெல்த் ஒற்றை நலம் என்பதனுடைய அடிநாதம். சரி, இந்த ஒற்றை நலத்தை நோக்கி நகர்வதற்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நிறைய விஷயங்களில் அக்கறை கொள்ள வேண்டும். முதல் அக்கறையாக உணவை எடுத்துக்கொள்வோம். இன்றைய நாளினுடைய தலைப்பே இனி உங்களுக்கான உணவு எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான். நம்முடைய உணவு எப்படி இருக்கணும்? ஒரே ஒரு விஷயம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லோருக்கும் பொதுவான உணவு என்று ஒன்று கிடையாது. நல்லா புரிந்து கொள்ள. வாட்ஸ்அப்பில் போட்டிருக்காங்க, சார் தினமும் காலையில் இந்த குழம்பு வச்சு, இந்த காய் வச்சு, இந்த இலையை போட்டு இதை வச்சு சாப்பிட்டா 100 வருஷம் இருக்கலாமேன்னு சொன்னால் அது பொய். தயவு செய்து ஒவ்வொருத்தருடைய உடலுக்கும் நம்முடைய உடல்வாகுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய நோய் நிலைமை, நம்முடைய மரபு, நம்முடைய ஒழுக்கம், நம்முடைய பழக்க வழக்கம், நம்முடைய வாழ்க்கை சூழல், நம்முடைய வேலையினுடைய திறன், இதை பொறுத்துத்தான் நம் உணவு நலமா இருக்கும். அதை பொறுத்துத்தான் உணவு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதனால எல்லோருக்குமான உணவு என்று ஒன்று கிடையாது, பொதுமைப்படுத்த முடியாது. we cannot globalize food. இங்கே சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் துவங்குற இடமே ஒரே உணவு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொண்டு வர்றது தான் நமக்கு சிக்கலே. இத்தாலியில சாப்பிடக்கூடிய பீஸாவை இங்க கொண்டு வந்து வித்தாங்க இல்லையா, அங்க பிரச்சனை துவங்குது. பீஜிங்ல சாப்பிடக்கூடிய நூடுல்ஸை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அங்க பிரச்சனை துவங்குது. ஜெர்மனியில சாப்பிடக்கூடிய பர்கருக்கு நடுவில் தடக்கக்கூடிய மயோனைஸை நம்ம ஊர்ல கொண்டு போய் டி நகர்லயும் அண்ணா நகர்லயும் வச்சு பிரெட்டுக்கு நடுவில் மயோனைஸை தடவுறோம் இல்லையா,
அங்க பிரச்சனை துவங்குது. நல்லா புரிந்து கொள்வோம். இங்க இருக்க கூட்டத்தில் உங்கள எத்தனை பேருக்கு மயோனைஸ் தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேருக்கு எள்ளு துவையல் அரைக்கிறதுக்கு தெரியும்? கொஞ்சம் கம்மி தான். அன்றைக்கு நான் இதையாவது பரவாயில்ல, நீலகிரி மாவட்டத்தில் ஒரு இடத்துல பேசுறதுக்கு போறேன். எல்லாரும் குழந்தைகள், கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும். எத்தனை பேருக்கு மயோனைஸ் தெரியும்னா 2 பேர் 2 கையெல்லாம் தூக்குறான். இதே கேள்வி எள்ளு துவையல்னா ஒரு 4 பேர் பாதி கையை இப்படி தூக்கிட்டு இருக்கிறான். தெரியாது. மயோனைஸ் தெரியும்னு எத்தனை பேர் கை தூக்குறீங்க? அதை எப்படி செய்வார்கள் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? மயோனைஸ் தெரியுங்கிறது ஒரு 4 பேருக்கு. எப்படி செய்வார்கள் என்றால், மயோனைஸ்க்கு வந்து நல்ல தண்ணியில கொஞ்சம் முட்டையை உடைச்சு போட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கடைஞ்சா அதுதான் எளிய மயோனைஸ். முட்டை, தண்ணீர், எண்ணெய், இந்த 3ஐயும் உங்கள் வீட்டில் இன்னைக்கு வீட்டில் போயிட்டு நல்லா தண்ணியை ஊற்றி ஒரே ஒரு முட்டையை போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய், அவன் ஆலிவ் ஆயில் ஊற்றுறான், நீங்கள் நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஒரு தயிர் மத்தை வச்சு கடைஞ்சு வச்சிங்கன்னா அதை எத்தனை நாளைக்கு வச்சிருக்க முடியும்? இன்னைக்கு ராத்திரி செஞ்சீங்கன்னா அதிகபட்சம் நாளைக்கு காலையில் வரைக்கும் நாராமல் இருக்கும். ஒரு 4 நாள் ஆச்சுன்னா அது மேலே பூஞ்சப்படியும், ஒரு 10 நாள் ஆச்சுன்னா அந்த வீட்டு பக்கமே போக முடியாது. 1 வருடமாக இந்த மயோனைஸை தயார் செய்து அதனுடைய பாட்டிலில் 1 இயருக்கு வைத்திருக்கிறார்கள் அத்தனை ரொட்டி கடைகள்லையும். நீங்கள் எங்கே போய் பர்கர் வாங்கினாலும் பீஸா வாங்கினாலும் அவன் தடவி கொடுக்குற மயோனைஸ் அங்கே வச்சு கடையிறது கிடையாது. அவனுக்கு பாட்டிலில் வருது. அந்த பாட்டில் இருக்கிறத எடுத்து தான் தடவி தடவி கொடுக்குறான். அப்போ ஒரே நாளில் கெட்டு போகக்கூடிய உணவை 1 வருஷம் கெட்டு போகாமல் வைத்திருக்க வேண்டும் என்றால் எவ்வளவு ப்ரிசர்வேட்டிவ் அதில் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எவ்வளவு ப்ரிசர்வேட்டிவும் எவ்வளவு கெமிக்கலும் போட்டு அதில் வச்சுறான். அதை போய் அங்கிள் எனக்கு இன்னொரு ஃப்ளேவர் தடவி கொடுங்க, இன்னும் கொஞ்சம் தடவி கொடுங்கன்னு பெரிய கூட்டமே நின்று கொண்டிருக்கிறது. யோசித்து யோசித்து சாப்பிட வேண்டிய நேரத்தில் நாம் இருக்கிறோம் நண்பர்களே. நம்முடைய ஒவ்வொரு வேளை உணவும், நமக்கு முன்னால் பரிமாறப்படக்கூடிய ஒரு வேளை உணவும், நமக்கு முன்னால் ஊடகங்களில் பெரிய பெரிய ஊடக பிரபலங்கள் சொல்லக்கூடிய இந்த உணவு நல்லது அந்த உணவு நல்லது என்று சொன்னால் அதையும் யோசித்து யோசித்து பார்த்து இது எனக்கான உணவா, எனக்கு நன்மை இன்றைக்கு பயக்குமா, எனக்கு இந்த உணவு என்றைக்குமே நலம் பயக்குமா, அதை தாண்டி எனக்காக தயாரிக்கப்பட்ட இந்த உணவினால் இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய மண்புழுவுக்கு அது கெடுதல் கொடுக்குமா, வெளியில இருக்கக்கூடிய பல்வேறு பறவைகளோ பூச்சிகளோ அதற்கு இது கெடுதல் கொடுக்குமா என்று யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அப்படி சாப்பிட்டால் மட்டும்தான் இனிமேல் அது நமக்கும் நலமாக இருக்கும், இந்த பிரபஞ்சத்துக்கும் நலமாக இருக்கும். அப்படி எப்படி சாப்பிடுவது? என்ன சாப்பிடலாம்? தேநீர்ல இருந்து ஆரம்பிப்போம். காலையில் நம்ம வந்து ஒரு பானம் குடிக்கணும். காலையில சாப்பிடக்கூடிய பானம்ங்கிறது பல ஒரு 200 வருஷமா தேநீர் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி தேநீர் சாப்பிடல. ஆனா அந்த தேநீர் ஒரு மருத்துவ குணமுடைய ஒரு பானம் தான். உலகம் முழுக்க இன்னைக்கு வந்து அந்த தேநீர் குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கு. அது எப்படி ஆரம்பிச்சது? இதே ஆங்கிலேயர்கள் சீனாவுக்கு போனாங்க. அயற்சியோட உடல் அயற்சியில இருக்கும்போது அங்க சீனர்கள் அவர்களுக்கு பரிமாறிய விருந்து தான் தேநீர். அதை குடிச்சு பார்த்தவனுக்கு இது ஒரு காய்ச்சல் மருந்து மாதிரி இல்லையே, தினம் குடிக்கலாமான்னு கேட்டப்ப அந்த சீனர்கள் இல்லை இல்லை இது எங்க பழக்கம், நாங்கள் தினமும் அருந்தக்கூடியதான் சொன்னாங்க. விளைவு என்னாச்சு? எங்கெல்லாம் இங்கிலீஷ்காரன் இருந்தானோ அங்க இருக்கக்கூடிய சோழ மண்டல காடுகளை எல்லாம் அறுத்து முழுக்க தேயிலை காடுகளாக உருவாக்கினாங்க. அது நம்மளுடைய பசுமையை கொன்றளித்த ஒரு சம்பவம். அதை பத்தி பிறகு பேசுவோம். ஆனா அதை தாண்டி இந்த தேயிலைன்னு தனியா எடுத்தோம்னா அவை நிச்சயமாக உடல் நலத்துக்கு நன்மை பயக்கக்கூடியதுதான். ஆனா அந்த தேயிலையில் இருந்து தேநீர் தயாரிப்பது நம்ம அத்தனை பேருக்கும் தெரியணும் எப்படி தயாரிக்கணும். பல பேர் என்ன சார் டீ போட தெரியாதா எங்களுக்கு, நாங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கோம், என்ன புது கதை பேசிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமா என்னால் உறுதியா சொல்ல முடியும். இங்க இருக்கிற கூட்டத்தில் ஒரு 95% பேருக்கு சரியா டீ போட தெரியாது. சரியான உடல் நலத்துக்கு நன்மை பயக்கிற அளவுக்கு தேநீர் எடுக்கணும் அப்படின்னா நல்லா தரதரன்னு கொதிக்கிற வெந்நீரை இறக்கி வச்சு, நல்லா முட்டை விடுற அளவுக்கு தரதரன்னு கொதிக்கிற வெந்நீரை இறக்கி வச்சுட்டு ஒரு 2 தெக்கரண்டி தேயிலையை போட்டு ஒரு 3 நிமிடம் மூடி வைக்கணும். மூடி வச்சதுக்கு அப்புறம் மூடியை எடுத்துட்டு வடிகட்டி எடுத்தா அதுதான் தேநீர். அப்படி எத்தனை பேர் வீட்டில் தேயிலை போட்டு குடிக்கிறீங்க? பல பேர் பாயாசம் காய்ச்சுற மாதிரி தேயிலை காய்ச்சறான். குலோப் ஜாமுனுக்கு ஜீரா காய்ச்சுற மாதிரி அப்படியே சர்க்கரையை போட்டு பாகு போட்டு. உண்மையிலேயே ஒரு காலத்தில் தேநீர் நமக்கு தெரியாது. அந்த பழைய காலத்து இந்த மாதிரி புத்தக கண்காட்சி நடக்குன்னா நீங்கள் ஊர் பூரா போஸ்டர் ஒட்டிருக்கீங்க இல்லையா, அது மாதிரி அந்த காலத்து போஸ்டர் ஒட்டி இருக்கும் போதெல்லாம் நான் அந்த போஸ்டர்களை பார்த்துருக்கிறேன்.
அந்த காலத்தில் காப்பி இல்லை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. ஏஆர் வெங்கடாச்சலபதி எழுதின புத்தகம், இங்க கிடைக்கும் கண்டிப்பா. இது காலச்சோடு பதிப்பாக நினைக்கிறேன். அதுல ஒரு கட்டுரை, முதல் கட்டுரை, இந்த மாதிரி பெரிய கூட்டங்கள் நடக்கிற இடத்துல கீழே எழுதுவாங்களாம், கண்டிப்பாக லாகிரி வஸ்துக்களான காபி தேநீர் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு ஒரு குரூப். இன்னொரு குரூப் கண்டிப்பாக காபி தேநீர் வழங்கப்படும் அப்படின்னு போஸ்டர்ல ஒட்டி அதை பிரபலப்படுத்தியிருக்காங்க. அப்படி இருந்த நேரத்தில் எப்படி இந்த தேநீர் வந்து நம்ம ஊர்ல இன்னைக்கு தயாரிக்கிற மாதிரி ஆச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இங்கிலீஷ்காரன் மட்டும்தான் டீ குடிச்சிருக்கான். அவனுக்கு மட்டும்தான் அக்சஸ் இருந்துச்சு. அவனுக்கு மட்டும்தான் தேயிலை தோட்டங்கள்ல இருந்து நேரடியாக தேநீர் வந்து இங்கிலீஷ்காரங்க வரும். அப்போ அந்த இங்கிலீஷ்காரன் தேநீர் குடிக்கும் போது அவன் பக்கத்தில் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த காலத்தில் பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் நிலை இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வேறு வேறு மாநிலத்தினுடைய முதல் நிலை அதிகாரிகள் அவங்க பக்கத்தில் இருக்கும்போது அவர் டீ குடிச்சிட்டு, இங்கிலீஷ்காரன் டீ குடிச்சிட்டு, சார் நான் டீ குடிக்கிறேன் நீங்களும் குடிங்க அப்படின்னு தேயிலை கொடுக்குறான். இவருக்கு மனசெல்லாம் பக்கு பக்குங்குது. இதை லாகிரி வஸ்துன்னு சொல்கிறாங்களே, இதை குடிக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கும் போது மனசில் பளிச்சுன்னு வருது. நம்ம வீட்டில் பால் தானே மிகச்சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு அந்த டீயில் பாலை ஊற்றி முதல் டீ பால் டீயாக மாறினது அந்த இங்கிலீஷ்காரன் ஆஃபீஸில் தான். இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க பால் சேர்த்து தேநீர் குடிக்கிற ஒரே கூட்டம் நம்ம மட்டும்தான், வேற யாரும் அப்படி குடிக்கிறது இல்லை. என்ன பிரச்சனை அப்படின்னா, தேயிலையில எப்ப நீங்க பால் ஊத்துறீங்களோ, ஒருத்தர் இழுத்துக்கிட்டு இருக்கும்போது வாயில பால் ஊத்துறீங்கன்னு வைங்க, டப்புன்னு போய் சேர்ந்துருவான் இல்லையா, அத மாதிரி தேநீரும் டக்குன்னு போய் சேர்ந்துடும். தேயிலையினுடைய குணம், காலையில் நீங்கள் தேநீர் அருந்துறீங்களா நல்லது, ஆனால் பச்சை தேநீரா குடிங்க, பிளாக் டீயா குடிங்க, கிரீன் டீயா குடிங்க. அந்த தேயிலையிலேயே நல்லது செய்யக்கூடிய பல மணமூட்டிகள் இருக்கு. இஞ்சி போட்டுக்கோங்க, லவங்கப்பட்டை போட்டுக்கோங்க, ஏலக்காய் போட்டுக்கோங்க. அன்னாசி பூ தெரியுமா? அன்னாசி பூனா தக்கோலம் அப்படிம்பாங்க. ஸ்டார் அனைஸ்னு பேரு. பிரியாணிக்கெல்லாம் மேல நட்சத்திர வடிவில் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டார் அனைஸ் வந்து ஒரு மிகச்சிறந்த மூலிகை. அந்த அந்த அன்னாசி பூவை உடைச்சி தேயிலையில போட்டு நம்ம குடிக்கலாம். அந்த அன்னாசி பூவில் இருந்துதான் இன்றைக்கு வைரஸ் காய்ச்சல் எல்லாம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வைரஸ் காய்ச்சலுக்கு ஆங்கில மருத்துவர்கள் எழுதக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாத்திரை டாமி ஃப்ளூ. அந்த டாமி ஃப்ளூ ஒன்று தான் ஈவன் கோவிட் நேரத்தில் கூட முதல் நிலை மருந்தாக பரிந்துரைக்கப்பட்ட மருந்து வந்து அந்த டாமி ஃப்ளூ. அந்த டாமி ஃப்ளூவுடைய ஆங்கில மருத்துவ பேர் அசமல்டாவிர். அந்த அசமல்டாவிர்ங்கிற அந்த மருந்து எடுக்கப்படக்கூடிய பொருள் வந்து ஷிகிமிக் ஆசிட். அந்த ஷிகிமிக் ஆசிட் இருக்கிற இடம் அன்னாசி பூ. அங்கிருந்து தான் முதல்ல இன்னைக்கு வரைக்கும் அந்த ஷிகிமிக் ஆசிட் எடுத்துட்டு இருக்காங்க. அது ஷிகிமிக் ஆசிடு அசமல்டாவிர்லாம் ஆங்கில மருத்துவர்கள் எழுதிட்டு அது வர்ற அன்னைக்கு வரட்டும். ஆனால் நாம தினம் காலையில் தேநீர் குடிக்கிறப்ப ஒரு நாள் வெறும் பச்சை தேநீர், ஒரு நாள் கருப்பு தேநீர், ஒரு நாள் இந்த மாதிரி மூலிகைகள் போட்டு தேநீர் எடுத்துக்கொள்ளலாம். தேநீர் மட்டும்தானா? ஒரு மிகச்சிறந்த பானம், நாம் மறந்து போன பானம் நீராகாரம். நீராகாரத்தை பற்றி ரொம்ப இளக்காரமாக நம் சமூகம் அதையெல்லாம் யார் குடிப்பாங்க? ஏதோ இல்லாதவன் போனாதவன் முந்தின நாள் சாதத்தை விட்டு வச்சு தண்ணியை ஊற்றி காலையில் குடிச்சுக்கிட்டு இருந்தால் அந்த பழஞ்சோறுங்கிறதெல்லாம் என்னத்தை அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆய்வுகள் எல்லாம் வந்து நம் நிலத்திற்கு, குறிப்பா தமிழ் நிலத்திற்கான மிக மிக முக்கியமான பானம் நீராகாரம். அந்த நீராகாரம் ஏன் முக்கியமானதுன்னா, அது வெறுமன முந்தின நாள் சாதத்தில் தண்ணி விட்டு வச்சு கரைச்சி குடிக்கிற வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய ப்ரோபயாட்டிக். ப்ரோபயாட்டிக்னா, இப்போ நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா என்னுடைய உடல்ல 47% மட்டும்தான் மனித மரபணு. என்னடா அது ஆச்சரியமா இருக்கு, மனுஷன் தானே பேசிட்டு இருக்காரு. ஆனால் 47% தான் என்னுடைய மரபணுனா, மீதி 53% மரபணுக்கள் பல்வேறு உயிரினங்களை நான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். என் குடல்ல இன்னும் பேரிடப்படாத பல கோடி வைரஸ்களும் பாக்டீரியாக்களும் என் வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் உள்ள தங்கி இருக்கு. அவையெல்லாம் சிறப்பா வேலை செஞ்சா மட்டும்தான் இங்க நீங்க நல்லா உட்கார்ந்துட்டு இருக்க முடியும், இல்லைன்னா வேற இடத்துல போய் உட்கார்ந்துருக்கணும். அப்படி நாம் சிறப்பா பணி செய்வதற்கு நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிற கண்ணுக்கு தெரியாத பல நுண்ணுயிரிகளுக்கும் சேர்த்துத்தான் நண்பர்களே நம் உணவு. நாம் சாப்பிடக்கூடிய உணவு நம் வாய்க்காக, நம் அறிவு எட்டிய ஒரு உணவு அலகுகளுக்காக மட்டும் கிடையாது, வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கும். அப்படி வயிற்றுக்கு உள்ள இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள்ல ரொம்ப 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 முக்கியமானது, அந்த உணவுகள்ல ரொம்ப முக்கியமானது நீராகாரம். இன்னைக்கு இங்க ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில
அப்புறம் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ல எல்லா இடத்திலும் ஆய்ந்து அறிந்து உலக சஞ்சிகையில் பப்மெட் இண்டெக்ஸ்டு ஜேர்னல் எல்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அரிசி கஞ்சிங்கிற பழங்கஞ்சிங்கிறது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் மாதிரி சாப்பிட்ட உடனே மோஷன் போகிறது, இல்லை வயிற்றை வலிச்சு மோஷனோட சீதம் போகிறது, மோஷனோட வந்து மியூக்கஸ் போகிற அத்தனை நோய்களுக்கும் நீராகாரம் மிகச்சிறப்பு என்று அவருக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏன் நம்ம காலையில் ஒரு கப் நீராகாரம் நாம் எடுக்கக்கூடாது? அதுக்கு என்ன விதத்தில் ஒரு சின்ன மெனக்கடல், முந்தின நாள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சாதத்தை போட்டு கூட கொஞ்சம் சாதத்தை போட்டு வேக வச்சுருக்கணும், அந்த சாதத்தில் தண்ணி விட்டு வைக்கணும், மறுநாள் காலையில் கரைச்சி துளி உப்பு போட்டு மோர் போட்டு எடுத்தோம்னா அது ஒரு மிகச்சிறந்த ஃபங்க்ஷனல் ஃபுட். நல்லா புரிந்து கொள்ளுங்க, உலகம் முழுக்க ட்ரெடிஷனல் ஃபெர்மெண்டட் ஃபங்க்ஷனல் ஃபுட்டுக்கான ஆய்வுகள் பெரிய அளவில் போய் கொண்டிருக்கிறது. ஒன்று தெரியுமா, உலகம் முழுக்க கூடிய சாப்பிட்ற உணவுகளில் 5% இது மாதிரி ஃபெர்மெண்டட் ஃபுட்டு தான். நம்ம சாப்பிட்ற இட்லி தோசை மட்டும் கிடையாது. இட்லி மாவு தோசை மாவு எப்படி முந்தின நாள் அரைச்சு ஒரு நாள் முழுக்க ராத்திரி வைத்து புளிக்க வைக்கிறோம் இல்லையா, அந்த புளிக்க வைப்பது என்பது பொங்கி வரக்கூடிய தோசைக்கும் ஆபத்துக்காக மட்டும் கிடையாது. அப்படி புளிக்க வைப்பதன் மூலமாக பல நுண்ணுயிர்களை உருவாக்குறோம். அந்த இடத்துல லாக்டோபாசிலஸ் உள்ளிட்ட பல நுண்ணுயிர்கள் வருது. இது மாதிரி ஆப்பிரிக்காவில் வந்து சிறுதானியங்களை புளிக்க வைக்கிறாங்க. ஓகி அப்படின்னு ஒரு ஃபுட் இருக்கு, இரு என்று ஒரு சோளத்திலும் திணையிலும் புளிக்க வைத்து சாப்பிடக்கூடிய பழக்கம் ஆப்பிரிக்கா முழுக்க இருக்கு. ஜப்பானியர்கள் வந்து கம்போச்சா அப்படின்னு ஒரு டீ குடிப்பாங்க, தேநீரை புளிக்க வைக்கிறாங்க. தேயிலையில ஒரு புளிப்பை ஏற்படுத்துவதற்காக ஒரு காளானை போட்டு கம்போச்சா டீ என்று அங்கே ஜப்பான்லையும் சீனாவிலும் அவர்கள் அதை குடிக்கிறாங்க. இப்போ இதை முழுக்க ஆராய்ச்சி செய்த உணவியல் நிபுணர்கள் வந்து ஃபெர்மெண்டட் ஃபுட் தான் ஃபங்க்ஷனல் ஃபுட்டில் தலை சிறந்தது என்று அவர்கள் சொல்கிறார்கள். நம்ம கிட்ட இருக்கிற ஃபெர்மெண்டட் ஃபுட் நம்ம வீட்டு இட்லி, நம்ம தோசை, அந்த உணவை நம்ம வந்து எடுத்துறோம். அதே மாதிரியான ஃபெர்மெண்டட் ஃபுட் தான் நீராகாரம். இது மட்டும் இல்லை, எளிய கஷாயங்கள், கரிசலாங்கண்ணி கஷாயம், ஆவாரை கஷாயம், ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று தமிழ் சமூகம் சொல்லி ரொம்ப சாதாரணம். இதே நிலத்தில் இந்த பக்கம் போய் வெற்றிடங்களில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆவாரை பூத்திருக்கிறதே பகல்ல நம்ம பார்க்கலாம். எல்லா பருவத்திலும் பூக்கக்கூடிய ஒரு பூ வந்து ஆவாரம் பூ. ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தங்கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானேன்னு சொல்லியிருக்கான். ஆவாரை கஷாயம் அவ்வளவு நல்லது. சர்க்கரை வியாதியில காவிரி நீர் கடல் நீர்னு ஒரு ஒப்பீடு சொல்லுது சித்த மருத்துவம். காவிரி நீர் எப்படி இருக்கும்? இனிப்பா இருக்கும். உன்னுடைய சிறுநீர் நிறைய குளுக்கோஸோட வெளியே போச்சுன்னா அதை கட்டுப்படுத்துவதற்கு நல்லா இருக்கும். கடல் நீர் உப்பாக இருக்கும். உன்னுடைய சிறுநீரில் புரதம் அதிகம் கழிந்து வெளியே போயிட்டு இருக்குன்னா அதற்கும் சிறப்பு வந்து ஆவாரை கஷாயம். மிக எளிய கஷாயம், பாட்டாக பாடிய போது யாரும் அதை பார்க்கல. இன்றைக்கு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா, டெல்லியில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையம், அவன் அத்தனை பேரும் ஆய்ந்து சொல்றான் ஆவாரை கஷாயம் அத்தனை சர்க்கரை நோயாளிகளும் தினம் அருந்த வேண்டிய ஃபங்க்ஷனல் பிவரேஜ் அப்படிங்கிறான். என்ன மருத்துவம் வேணாலும் எடுத்துக்கொள்வோம், நவீன மருத்துவமோ ஆயுர்வேதமோ சித்த மருத்துவமோ அத்தனை மருத்துவம் எடுத்துக்கொள்ளலாம். கூட ஆவாரை கஷாயத்தை ஒரு ஃபங்க்ஷனல் டீயா, நார்மல் டீக்கு பதிலாக ஆவாரை டீ எடுத்துக்கொள்வோம். அப்படி நம்முடைய உணவு இருக்கணும். நம்முடைய ஒவ்வொரு வேளை உணவும் ஏதாவது ஒரு வகையில் என் உடலுக்கான மிகச்சிறப்பான உணவா என தேர்ந்தெடுத்து சாப்பிடும்.